அனைவருக்கும் வணக்கம். எங்கள் காலத்தில் கிராமத்து வாழ்க்கையில் உணவு பழக்கவழக்கம் எப்படி இருந்தது, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதை பற்றி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு பெரிய வீடியோ இல்லை. அதனால் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வரலாற்று உண்மைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம சமூகம் எப்படி படிப்படியாக வளர்ந்துருக்கிறது, எப்படி நாகரிகமாக வளர்ந்துருக்குங்கிறத என்னுடைய அனுபவத்திலிருந்து கிடைத்த அனுபவத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எங்கள் காலத்தில் விவசாயிகளுடைய நடுத்தர குடும்பங்கள், அதாவது பண்ணையாரெலாம் விட்டுருங்க, நடுத்தர குடும்ப விவசாயிகளோட குடும்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, கரும்புக்குச்சி, இது 3 சேர்த்த ஏதோ ஒரு குச்சியில் பல் வளர்க்குவாங்க. அப்போல்லாம் பேஸ்ட்லாம் நான் கண்ணால் கூட பார்த்து கிடையாது. அல்லது சாம்பல் போட்டு பல் வளர்க்குவாங்க, கறி போட்டு பல் விளக்கிட்டு வீட்டில் நீராகாரம் அம்மா வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இதுதான் நடக்கும். டீ கடையெல்லாம் அப்போ வந்து ஒரு பெரிய கிராமத்தில், அது டவுன் சார்ந்த கிராமத்தில் தான் இருக்கும் ஒழிய உள்ள கிராமத்து உட்கிராமத்தில் இருந்தது நான் பார்த்ததில்லை. அப்போ வந்து அந்த பல்ல விளக்கிட்டு அந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. வயலுக்கு போனாக்க காலமே போயிடுவாங்க. அவங்களுடைய காலை உணவு என்ன இருக்குன்னு சொன்னால், சில பேர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, சில பேர் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. காலை உணவு என்ன இருக்குன்னு சொன்னாங்க, பழையது. இந்த பழைய அமுதுங்கிறது இன்றைக்கி வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ விலை வைக்கிறாங்க அப்படிங்கிற முடிவு 5 ஸ்டார் ஹோட்டல் போடா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு உயர்தர ஒரு உணவாக பார்க்கப்படுகின்ற அந்த பழையது தான். அதில் வந்து ஒரு துவையல் அல்லது பழைய குழம்பு, இதாங்க காலத்தில் டிஃபன் முடிஞ்சு போச்சு. அவர் மத்தியானம் வந்து சமைப்பாங்க. இதே சாப்பாடு தான், அரிசி சாப்பாடு தான். அது ஏதோ ஒரு சாம்பாரோ ஒரு புளிக்குழம்போ அப்படி போட்டு வைக்கிறது ஒரு சாப்பாடு. இரவு வந்து என்ன சமைப்பாங்கன்னா அதே சாப்பாடு தான், அதே சோறு தான். 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. சைடிஷாக என்ன இருக்குன்னா, ஏதோ தோட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் விளைகின்ற அந்த காய்கறிகளை எடுத்து வந்து அது ஒரு சைடிஷாக செய்து இரவில் சாப்பிட்றது தான். இந்த 3 வேளை சாப்பிடுகின்ற வழக்கம்தான் அந்த காலத்தில், எங்கள் காலத்தில் 1960லேருந்து 70 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் உணவுனுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதவிதமான உணவுகள், பன்னாட்டு உணவுகள்லாம் பார்த்து நம்மளுடைய வியக்க வைக்கிறது. இந்த காணொலியில் இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன காணொலிங்கிறதுனால இதன் பிறகு இதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி காலம் வரைக்கும் என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். பழமை என்றும் இனிமையானது. நன்றி.